ஒரு பட்டாம்பூச்சி தனது சிறகை அசைப்பது போல சிறிய மாற்றம் கூட எதிர்காலத்துல பெரிய நிகழ்வுக்கு காரணமாகலாம் என்பதை தான் நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்றோம். வாழ்க்கையில வரலாற்றுல சில நேரங்களில் சாதாரண முடிவுகளை கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கான். அதுல ஒன்னொன்னும் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கடல் பயணம் மேற்கொள்ளும் போது இந்தியாவை அடையணும்னு நினைச்சுதான் ஆரம்பிக்கிறாரு. ஆனா தவறுதலாக அவர் அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஒரு பயணம் உலக வர்த்தக குடியேற்றம், கலாச்சாரம் எல்லாத்தையுமே மாற்றிச்சுன்னு சொல்லலாம். இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். 2வது, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவரோட கண்டுபிடிப்பு. அவரு ஒரு ஆர்மி டாக்டரா இருந்திருக்காரு. ஆர்மில நிறைய பேர் ஊண்டால இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்து போயிருக்காங்க. அதை கண்ணால பார்த்து எப்படி இதுக்கு ஆன்டிபயோட்டிக் தயார் பண்ணலான்னு ஆராய்ச்சியில் இருந்திருக்காரு. ஆனா அவருடைய லெபார்டரியில பூஞ்சைகள் வளர்ந்துருக்கு. அந்த ஃபங்கையை வச்சு அதிலிருந்து தனியாக பிரித்தெடுத்து பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் தயார் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் கோடிக்கணக்கான உயிர்கள் மருத்துவத்தில் காப்பாற்றப்பட்டன. அதனால அந்த பூஞ்சை மட்டும் வளராமல் இருந்திருந்தா இதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஒகடா கான் மரணம். மங்கோலியர்களான செங்கிஸ்கான் படை ஐரோப்பா முழுவதும் கைப்பற்றுச்சு. ஆனால் திடீர்னு ஒகடா கான் மரணம் அடைஞ்சதை கேட்டு மங்கோலிய படைகள்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஐரோப்பாவோட அரசியல் கலாச்சாரம் எல்லாமே பாதுகாக்கப்பட்டது அதனால தான். இதுவும் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். அதே மாதிரி அமெரிக்காவில் ரோசா பக்ஸ் பஸ் சீட்டு மறுப்பு. அதாவது ரோசா பக்ஸ்ன்ற ஒரு கருப்பின பெண்ணுக்கு பஸ்ஸில் அமர்றதுக்கு மறுக்கப்பட்டது. ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு தான் அப்போது சீட்டு அதிகமாக உட்காந்து வர்றதுக்குரிய நிலமை. அதனால அவங்க நான் எந்திரிக்க மாட்டேன், நான் பே பண்ணியிருக்கேன், நான் இங்கே தான் உட்காருவேன்னு மறுத்துட்டாங்க. உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே அமெரிக்கா முழுவதும் இன சமத்துவ போராட்டத்தில் முக்கிய திருப்பமாக இருந்தது தான் இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் பின்னால் அதெல்லாம் மாறி எல்லாருமே சமம்னு ஒதுக்கப்பட்டது. இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஹேபிட் கூட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் காலையில் எழுந்தவுடன் ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்யலாம், அல்லது தினமும் ஜங்க் ஃபுட் தவிர்த்து ஒரு நாள் ஒரு காய்கறி சாலட் சாப்பிடலாம். இப்படி நீங்கள் எடுக்கும் சின்ன சின்ன நல்ல முடிவுகள் சில நாட்கள் கழித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் ராம்ஸ் கார்ட்டூன் தமிழ்.